திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று பெருமாநல்லூரில் ரோட் ஷோ மற்றும் பரப்புரை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி விஜயை காண காலை முதலே அங்கு ஏராளமானோர் கூடியிருந்தனர். இந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக பெண்கள் உட்பட 12 பேர் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். பெருமாநல்லூரில் விஜய் பரப்புரைக்கு மாலை 5 மணி வரை நேரம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 4:45 மணிக்கு அங்கு வந்த விஜய் கூட்டத்திற்கு மத்தியில் பரப்புரை நிகழ்த்தினார். அங்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே தடுப்புகளை மீறி பலர் வர முற்பட்ட நிலையில் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியபடியே தனது பேச்சை தொடங்கினார். பின்னர் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த விஜய் சரியாக 5 மணிக்கு பேச்சை முடித்தார். உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. பரப்புரை முடிந்த நிலையில் கூட்டம் பாதுகாப்பையும் மீறி முன்பகுதிக்கு திரண்டதால் தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே திட்டமிட்டபடி பெருமாநல்லூர் முதல் பூலுவப்பட்டி வரை ரோட் ஷோ செய்யாமல் திரும்பி கோவைக்கு சென்று விட்டார். காலை முதலே பெருமாநல்லூர் நாள் ரோடு பகுதியில் ஆயிரக்கணக்கான தாவேகா ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர். வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் காலை முதல் மணிக்கணக்கில் காத்திருந்த 12 பேர் மயக்கமடைந்தனர். உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் பெருமாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதில் ஒருவரின் நிலைமை மோசமான நிலையில் அவரை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். முன்னதாக சிறு குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என தாவேகா தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் பலர் அந்த அறிவுரையை பொருட்படுத்தாமல் குழந்தைகளை அழைத்து வந்திருந்தனர். வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் பல குழந்தைகள் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தொண்டர்கள் பலர் காவல்துறையினரின் எச்சரிக்கையையும் மீறி அருகாமையில் இருந்த கடைகளின் கூரைகள் மீது ஏறி நின்றனர். மேலும் போலீசார் பேரிகேட்டுகள் அமைத்திருந்தும் ரசிகர்கள் முண்டியடித்து முன்பகுதிக்கு வர முயன்றனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கயிறுகள் மற்றும் பேரிகேடுகளை வலுப்படுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். பெருமாநல்லூரில் இருந்து பூலுவப்பட்டி பகுதி வரை ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அந்த பாதையில் செல்லாமல் வந்த வழியிலேயே திரும்பி கோவைக்கு புறப்பட்டு சென்றார்.